ஆன்மீக பயணம் இதை எப்படி கேட்போம், அவங்க சொல்லிடுவாங்க. சரிங்க. அகத்தி பெருமான் சொல்லிடுவாங்க. இதிலே அதுக்குண்டான விடைகள் உங்களுக்குள்ள சூட்சமமா இருக்கும். பஞ்சபூதங்கள், இறைவன், பிரபஞ்சம், மனிதனுடைய சித்தம், இவையெல்லாம் இத்துணை வார்த்தைகள் எல்லாம் எவரால் பயன்படுத்தப்படுகின்றதோ, எவரெவரெல்லாம் உரைக்கின்றார்களோ, எவரெவர்களால் பயன்படுத்தப்படுகின்றதோ, சித்தம், இறை, ஞானம், பிரபஞ்சம், பஞ்சபூதம், இறைவன், ஆண்டவன் என்கின்ற வார்த்தைகள், எமை உருவாக்கியவன் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் எவரெவர்கள் பயன்படுத்தி இறையை வழிபடுகின்றார்களோ அத்துணை வார்த்தைகளும் உள்ளிருப்பது அவரவர்களுக்குள்தான், எமக்குள்தான் என்று எவரவர்கள் உணர்ந்து இறை பக்தி ஆன்மீக நிலையோடு ஆன்ம ஈக நிலையோடு வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் வரும் காலங்களில் உன்னத நிலை நோக்கி, உயர் நிலை நோக்கி இறையை சென்று அடையக்கூடிய அற்புதமான நிலைகளை அடைவார்கள் என்பது அகத்தியன் உரைக்கும் சூட்சம விடையாகும். இவ்வாறு பிரபஞ்சம் என்றால் ஒன்றுதான், பஞ்சபூதங்கள் என்றால் ஒன்றுதான். இவை அனைத்தும் அவரவர்களுக்குள் உள்ளது என்று உணர்ந்து எவனொருவன் பயணப்படுகின்றானோ அவன் இறையை அடைகின்றான். அவ்வாறு இறையை அவன் அடைகின்ற பொழுது அவன் தேடுகின்ற இறை மட்டும் வேற்று வேற்று வித்தியாச நிலைகளாக இருக்கும். இறை தேடுகின்ற பயண பாதைகள் வேற்று வேற்று பாதைகளாக இருந்த பொழுதும், கொள்கை ரீதியான மாற்று நிலை கொண்டவைகளாக இருந்த பொழுதும், இதுபோன்று பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்தவன் படிப்படியாக சபையோடு தொடர்புகளுக்குள் தொடர்ச்சியாக பயணப்படுகின்றவன் ஓர் நிலையில் சென்று அமர்வான். அந்நிலையிலிருந்து அவன் காண்கின்ற பொழுது அவனுக்கு முன்பாக அவனுக்கு கீழ் எவ்வித வேற்று மாற்று நிலைகளும் தென்படாது அவனுடைய சூட்சம கண்களால் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். இதுவே இறைமகா பெருநிலை. அது அவனவன் ஊழ்வினை கர்ம வினையால் வேற்று வேற்று பாதைகளில் செல்வது என்பது அவன் படுகின்ற கர்ம வினையால், அவன் அனுபவிக்கின்ற ஊழ்வினையால். அவ்வாறு வினைகளை வேறறுத்து இச்சபை போல் நற்சபைகளோடு தொடர்பு கொண்டு மேல்நிலையில் அமர்ந்து கீழாக பார்க்கின்றவனுக்கு வேற்று நிலை எதுவும் தெரியாது. இங்கும் இறையே இருக்கும், அவனுக்குள்ளும் இறையே இருக்கும், அவனுக்கு மேலும் இறையே இருக்கும். அவனுக்கு முன்பாக இறை ஒருவனே. அவ்வொருவன் எவன் என்று தேர்ந்தெடுக்கின்ற நிலைதனை அவன் இறுதி நிலையில் அடைவான் என்று அகத்தியன் நல் சூட்சம விடை கொடுத்து அற்புதமாய் இகலோகத்தில் கலியுகத்தில் நடைபோடுகின்ற மானிட பிண்டங்கள் சித்தன் உரைத்தவாறு அழுகி நாற்றம் எடுத்து அழுகி போகின்ற இப்பிண்டத்தை சுமந்திருக்கக்கூடிய மானிட பதர்களுடைய சிரசில் எழுகின்ற எதுவும் வரலாறு ஆகாது என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி சூட்சம விடைகள் கொடுத்து அற்புதமாய் சிவம் ஒன்றே அதிமகா இறை பெருநிலை, அச்சிவத்திலிருந்து பிரிக்கப்பட்டதே அத்துணை நிலைகளும் என்று அற்புதமான இத்தகைய விடைதனை அகத்தியன் விளக்குகின்றோம். கலியுகத்திற்கு ஏற்றவாறு அவரவர்கள் உணர்வார்கள். இறுதி நிலைதனில் எங்கு அமர்ந்திருந்த பொழுதும், எத்தகைய ஆலயத்தில் அமர்ந்திருந்த பொழுதும், அவன் கற்பாறைகளின் மேல் அமர்ந்திருந்த பொழுதும் அவன் உணர்கின்றானே ஓர் இறை, அதுவே சிவம் என்று அகத்தியன் யாம் நல் சூட்சம விடையளித்து அமர்ந்திருக்கின்றோம். சீடர்களே, அகத்தியம் நம்ம என்ன, அப்படி இணைஞ்ச பிறகு அவனுடைய முதல் பணி, தலையாய பணி, கடைநிலை பணி என்ன, அதுவும் இல்லாமல் சமுதாயத்தில் வாழ்கிற மற்ற நம்ம சபையை அறியாத சில சிவ தொண்டர்கள் அப்புறம் இந்த மாதிரியான பணிகள் செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம சபையை அறிய வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், இதுக்கான ஒரு விளக்க உரை கொடுங்க. ஒரு முறை, இருமுறை, மும்முறை தொடர்ச்சியாக இச்சபை நோக்கி வருகின்றான் என்றால் அவனை பிரபஞ்ச மகா சபை சீடனாக ஏற்றுக்கொண்டதே
ஏற்றுக்கொண்டதே இதற்குரிய விடையாகும். பிரபஞ்சமகா சபை பற்றிய நிலை அறிந்து, அதன் நிலைப்பாடு அறிந்து, சித்த நிலை அறிந்து, சித்தனுடைய நிலை அறிந்து, சித்தனுக்குள் இருக்கும் இறைமகா நிலை அறிந்து, இறைமகா சிவ சூட்சம நூலினுடைய நிலை அறிந்து வந்து நீர் நிற்கின்ற இந்நிலையே பிரபஞ்ச மகா சபையில் சீடனாக வருவதற்குரிய தகுதிதனை பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று யாம் அகத்தியன் விளக்குகின்றோம். சீடனே, அற்புதமாக அவர்கள் பணி என்ன? யாம் எம் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். எத்தகைய பணியை யாம் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம்? 14 சித்தர்கள் ஆற்றினார்கள். வந்து அமர்ந்திருக்கின்ற இறை சீடர்கள் எத்துணை பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களோடு, சித்தனோடு, இறையோடு, சபையோடு இருந்து உணர்கின்ற பொழுது அப்பணிதனை சூட்சமமாக நீரும் தெரிந்து கொள்வாய். அற்புதமாக இறை பற்றிய, சிவ இறை பற்றிய, பிரபஞ்ச மகா சபை பற்றிய, இதுபோன்று பிரபஞ்ச மகா சபை போன்று இருக்கக்கூடிய சபைகள் பற்றிய அற்புதமான உரையாடல்களை உமை சார்ந்தோருக்கு அவர்கள் செவிமடுக்க உரைத்து, அவர்கள் இறுதி நிலையில் எங்கு இறை அமர்ந்திருக்கின்றார், உண்மையான ஆன்ம ஈக நிலையை கற்றுக் கொடுப்பவர்கள் யார் யார் என்று அவர்கள் செவிமடுக்க நீர் உரைக்கின்ற பொழுது அற்புதமாக நீர் சிவப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றாய் என்றே பொருளாகும். சீடனே, ஆற்றலோடு அற்புதமாய் சித்த நிலை காண விளைகின்றவன் இவன் உரைத்தவாறு, எம் மைந்தன் உரைத்தவாறு இப்பூவுலகில் கலியுகத்தில் நடைபோடுகின்ற பொழுது கலியுகத்தோடு இணைந்து உன் நடைதனை, இகலோக நடைதனையும் போட்டுக்கொண்டு, அருள் தேடும் நடைதனையும் ஒருபுறம் வைத்துக்கொண்டு, அற்புதமாய் இகலோக பணிகளோடு இணைந்த அருள் சிவப்பணிகளை இணைந்து ஆற்றுகின்ற பொழுது இக்கலியுகத்தில் இதுபோன்று சபை, பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலை உணர்ந்து நீர் பயணப்படுகின்ற பொழுது உமை சீடனாக சூட்சமத்தில் பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். பிரபஞ்ச இறை உமை ஏற்றுக்கொள்ளும். அவ்வாறு பிரபஞ்ச இறையே உமை சீடனாக ஏற்றுக்கொண்ட பிறகு பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய சித்தனும் சீடனாக ஏற்றுக்கொள்வான் என்னும் நிலைதனை அகத்தியன் விளக்குகின்றோம். சீடனே, ஆற்றலாக இறை பற்றிய நிலைகள், இறை பற்றிய தத்துவ நிலைகள், மதம், இனம், மொழி கடந்து அற்புதமாக அருள் பாலிக்கின்ற இறை பற்றிய ஆற்றல் தன்னை விமர்சித்து மற்ற மாற்று நிலைகளுக்குரிய நிலைகளோடு வாதாடி உரையாடாது அவர்களை கண்டு பரிதாபப்பட்டு உன்னிலை கலியுகத்தில் இந்நிலையே என்று அவர்களை கண்டு பரிதாபப்பட்டு நீர் விலகி அற்புதமாக இறையோடு பயணப்படுகின்ற பொழுது, இறை நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது, உமக்கு உள்ளிருக்கும் இறைநிலையோடு பயணப்படுகின்ற பொழுது ஆற்றலாக கலியுக தேவ சித்த சபை, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை, இறை சபை, இறைமகா ஞான சபை, ஞான பட்டறை, திருவனம், திருக்காடு என்று ஒவ்வொரு சித்தர்களும் அவரவர்களுடைய உரை கூற்றின்பால் உரைக்கின்ற இச்சபை உமை சீடனாக ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டது சீடனே என்று அகத்தியன் யாம் அருள் பாலிக்கின்றோம். அற்புதமாக தொடர்ச்சியான தொடர் பயணங்களை மேற்கொண்டு உமக்கு இயல்பு நிலை கால அவகாசங்கள் கிடைக்கின்ற பொழுது இச்சபை நோக்கி வந்து பயணித்து பிரபஞ்ச மகா கோமாதா பூஜை கண்டு சித்தனோடு இணைந்து பணியாற்றி அற்புதமாய் சபை தொடர்பில் இருக்கின்ற பொழுது உமை பிரபஞ்சம் உமக்கு வழிகாட்டும், உள்ளிருக்கும் சிவத்தை உமக்கு எடுத்து காட்டும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்றோம்.